எங்க இப்போ சொல்லுங்க பாப்போம், ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுங்க பாப்போம். கவிதான ஒரு பிள்ளை லாஸ்ட்டில் பார்த்தா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சார் ஒன்றும் இல்லை சார், அந்த கவிதா மாதிரி இருக்கா சார்? ஆமாம் சார், அந்த சிவப்பு கலர் புடவை. அவன் நம்ம அண்ணன் தான் வேலையை பார்த்துருக்காப்புல, எல்லாம் பேசிட்டேன். பேசி இந்த வாக்குமூலம்லாம் அவரே கொடுத்துட்டாப்புல. காதல் வணக்கம்ண்ணே. சொல்லுங்க. உங்கள் பேருண்ணே? என் பேர் சந்தன கருப்பு. சந்தன கருப்பு. ஓ, சாண்டல் பிளாக். சாண்டில் பிளாக். ஆமாம். சரி, அது தேவையில்ல, அது விட்டுருங்க. கையை விடுங்க. இல்லை, எதை விட்டுருங்கண்ணே? எதை விட? உங்கள் பேரை விடுங்கண்ணே. பேரை விடவா? சரி, கையை விடுங்கண்ணே. பிறகு குண்டா மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. கையை உருசை விடுங்கண்ணே. என்ன சொல்ல வரேனே தெரியும், கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க. அதாவதுண்ணே, தம்பி வந்து வாரிசு மக்கள் இயக்கத்துலேருந்து வரேன், சரிங்களா? யார்? தளபதி மக்கள் இயக்கத்துலேருந்தா? அப்படி கூட வச்சுக்கோங்களேன். வாழ்த்துக்கள். தளபதி ரொம்ப பிடிக்குமோ? உன் மண்டையை பார்த்து ஜெய்சங்கர் ரசிகர் விஜய் ரசிகரா? இங்கே வாங்க, நீங்கள் தான் வேணும் எனக்கு. இங்கே வாங்க. அதாவதுண்ணே, என்ன விஷயம்னா, தளபதி ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சுக்கும் ஒவ்வொரு குட்டி ஸ்டோரி சொல்லுவார், தெரியுமா? ஆமாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குட்டி ஸ்டோரி அப்படியே நாங்கள் கேட்சப் பண்ணி நல்லா இருந்துச்சு, செலக்ட் ஆயிருச்சு அப்படின்னா 10 வாரிசு டிக்கெட் தருவோம். 10 டிக்கெட் தருவீங்களா? 10 டிக்கெட்டு. டிக்கெட் என்ன எப்படியும் குறைஞ்சது 600 சொல்லுவானுங்களா ஃபர்ஸ்ட் FDFS. அதில் 10 டிக்கெட் 6000 வச்சுக்கோங்க. 6000 மதிப்புள்ள 10 டிக்கெட் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. எப்படி பண்ணிடலாமே? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம். எங்க இப்போ சொல்லுங்க பாப்போம், ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுங்க பார்ப்போம். அதாவது ஒரு ஊரில் எனக்கு இந்த ஈர வெங்காயம்லாம் வேணாம். மீன் ஒரு ஊரில் இந்த ஒரு ராஜா இருந்தார், ஒரு பாட்டி இருந்துச்சு, ஒரு அண்ணன் இருந்தா, அதெல்லாம் வேணாம். நீங்கள் ஒரு மாதிரியா பேசுகிற மாதிரி இருக்கு, ரூட்டாக பேசுகிற மாதிரி. மீன் டிக்கெட் வேணுமா வேணாமா? டிக்கெட் வேணும். அப்போ நான் சொல்கிறது கேட்கணும், சரியா? ஆமாம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கதை சொல்ல போகிறீங்க. அந்த கதையில் உங்கள் லைஃப்பை தொடர்பு படுத்துறீங்க. ஆமாம், ஓகேங்களா? உங்கள் லைஃப்பை தொடர்பு படுத்துறீங்க. ஒரு ஆள் இருக்குது, அந்த ஆளோட போய் நீங்கள் ஜாயின்ட் ஆகிறீங்க. உங்கள் 2 பேருக்கு கசப்புன்னு ஒரு விஷயம் நடக்குது. இந்த மாதிரி இருக்கணும் ஸ்டோரி. ஏன்னா கேட்க உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கணும்ல. நம்ம கதை அடிச்சுட்டு போயிடலாம். ஒரு ராஜா இருந்தார், அந்த ராஜா புரிஞ்சாரு முந்தாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கா? இருக்கு. இப்போ யோசிக்கிறீங்க. ஒரு 10 வருஷம் பேக்கில் போங்க. 10 வருஷம் பின்னாடி, பேக்கில் 2012. ஆமாம், 2012. கவிதான ஒரு பிள்ளை. கவிதான்னு ஒரு பொண்ணு. ஆமாம். லவ் பண்ணேன், சின்சியராக லவ் பண்ணேன். நீயானே? சரி. அவ்வளோ லவ் பண்ணா சின்சியராக. சரி. 2 பேரும் மாறி ரொம்ப அங்கே போகிறது இங்கே போகிறது நல்லா ஜாலியாக இருந்தோம். லாஸ்ட்டில் பார்த்தா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அச்சோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நானும் தாடியை வளர்த்துட்டு அப்படியே ஃபீலிங்கில் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் யதார்த்தமாக பார்த்தேன். யார? கவிதாவை. பேசுனீங்களா? பேசினேன், சும்மா போனேன், வீட்டுக்கு போனேன், பார்த்தேன். சரி, நீங்கள் வீட்டுக்கு போனீங்களே, லாஸ்ட் எப்போ வீட்டுக்கு போனீங்க? லாஸ்ட்டு ஒரு 10 நாள் இருக்கும். 10 நாள் நினச்சேன். 10 நாளைக்கு முன்னாடி கரெக்டாக அன்றைக்கி வீட்டில் சாப்பாடு என்ன வச்சுருந்தாங்க? சாப்பாடு மீன் குழம்பு தான். மீன் குழம்பு. என்ன கலர் புடவை? சிகப்பு சரினா சூப்பராக இருப்பா. ஆள் அவ்வளோ அழகாக இருப்பா. சரி, ஓகே. ஒருவேளை எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த கவிதா அப்படின்ற ஒரு லேடியை சிவப்பு கலர் கட்டின புடவை சிவப்பு கலர் புடவை கட்டின லேடியை கொன்னுட்டீங்கன்னு சொல்கிறேன். சீரியஸ்லி. பிகாஸ் ஏன்னு சொல்லுங்க. எதுக்கு லூஸ்தனமா இப்படி சொல்ற? யார் லூஸ்தனம்? நான் சொல்றேனா? எதுக்கு சொல்ற? தேவையில்லாம பிராடு தரம் பித்தலாட்டம்னா கூட கூடாது. செத்தேன்னு சொல்ற தேவையில்லாம. என்ன ஃபோன் எடுத்தா? சார் ஒன்றும் இல்லை சார், அந்த கவிதா மாதிரி இருக்கா சார்? ஆமாம் சார். இரு என்ன? அந்த சிவப்பு கலர் புடவை. வீட்டில் இந்த மீன் குழம்புலாம் கொட்டி கீழே கிடந்துச்சு, மீன் கூட அதில் துடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அவன் நம்ம அண்ணன் தான் வேலையை பார்த்துருக்காப்புல, எல்லாம் பேசிட்டேன். பேசி இந்த வாக்குமூலம்லாம் அவரே கொடுத்துட்டாப்புல. ஆக்சுவலாக என்ன, 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை பழக்க வழக்கம், காதல். என்ன ரூட்டை கொடுத்துருக்கேன், நானும் பார்த்துக்கிறேன். தெரியுது சார், கொஞ்சம் லைட்டாக ஒரு ரூட்டை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. குதிக்கிறா சார்? நீங்கள் வேமா கிளம்பி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். வரீங்களா சார்? சரி வாங்க சார். என்ன வாங்க? ஃபோனை கொடுமா. நீ ஃபோனை குடியா? அவங்க வந்துடுவாங்க. அவங்க வந்து ஃபோனை குடியா? என்ன காற்றுல ஈய பிடிச்சிட்ருக்கீங்களா? இருங்க, அம்மா சொல்லுங்க. இங்கே வாங்க. ஒத்துக்கிட்டீங்க, கரெக்டா ஒத்துக்கிட்டீங்க. மிஸ்டர் சாண்டல் பிளாக், நீங்கள் வந்து அதாவது வாக்குமூலம் கொடுத்துட்டீங்க, ஓகேங்களா? நீங்கள் வாக்குமூலம் கொடுத்துட்டு இங்கேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. நீங்கள் அப்படியே தப்பின்னு சொல்லி யோசிச்சாலும் போனாலும் நீங்கள் பேசுனது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு சார். நீங்கள் ரெக்கார்ட் ஆனதுனால நீ எங்கே போய் என்ன பேசுனாலும் உங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிடும். நீ இங்கேருந்து எங்கே போகலாம்? நீ என்னையா நீ
டிக்கெட்ன்ற வாரிசுன்ற அதுன்ற இதுன்ற என்ன சொல்லிக்கிருக்க இப்ப தேவலாமா? யூ ஆர் த சைக்கோ கில்லர், ஐ அம் ரைட்? ஓ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நீ ஒரு சைக்கோ கொலைகாரன் தானே, எனக்கு தெரியும். எனக்கு நீ தேவலாம் வாங்க போற தேவலாம் அநியாயமா ஒரு பொண்ணு வாழ்க்கையில வயல் எவனையா கூப்பிட்டேன்னு வச்சுக்கா, திரும்பவும் ஸ்கூலுக்கு போற பசங்க டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்றேன், கேட்க மாட்டீங்க. காமெடி பண்ற. யார் நான் காமெடி பண்ணடா? என்னைய பார்த்தா எப்படியா தெரியுது? உங்களை பார்த்தா கேவலமா தெரியுது. இது சரிப்பட்டு வராது, இறங்கிற வண்டியில. என்னண்ணே என்னையா யாரியா நீ முத? எந்த ஏரியா? நீங்க வந்து ஒரு விசாரணை கைதி. எந்த ஏரியா முத? நீ யாரு? நான் யாரா இருந்தா உங்களுக்கு எங்களுக்கு மேடம் வந்து சொல்லு, நீ எந்த ஏரியா? எங்களுக்கு மேடம் வந்து பிபிபிபிபி. பிபிபிபியா? பிபிபி இல்லடா, அது ஒரு போலீஸ் குரூப். நான் வந்து பிபி எல்லாம் கேட்கல. பிய நீ பேண்ட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்க. நான் காலையில போயிட்டேன். அப்புறம் எல்லாருமே காலைல தான் போவாங்க. தேவலாம் நைட்டும் போவேன். 2 times போவ. சில பேர் நைட் போக மாட்டீங்களா? வந்தா நீ நைட் போக மாட்டீங்களா? நைட் போக மாட்டீங்களா? நைட் போக மாட்டீங்களா? நைட் போக மாட்டீங்களா? என்னாச்சு? எழுந்திரப்பா, இதுக்கே மல்லா குழந்தை அப்படியே. என்ன டென்ஷன் ஆக, கோவம் வருதா? சொல்லு, நைட் போவீங்களா மாட்டீங்களா? நைட்டு போவீங்களா? நைட்டு உனக்கு இப்ப என்னையா வேணும்? வாக்குமூலம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இரு உட்காரியா முதல்ல. உட்காரலாம் முடியாது, ஆல்ரெடி இருந்து வச்சிருக்காங்க, கேவலமா இருக்கு. அண்ணே கையை விடுனே, செய்ய செஞ்சுட்டு அவங்க கையை பிடி, நீங்க கையை பிடிச்சிட்டு என்ன நினைச்சிருக்கீங்க? ராஸ்கல் பிளடி இடியட் ஆஃப் த ஃபூல் ஆஃப் த கண்ட்ரி ஃப்ரூட். இல்ல சரி, எல்லாம் ஓகே, தேவையில்லாம விளாட வேணாம். கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுதுன்னு பேசிட்டு இருந்தேன். டைம் பாஸா பேசுனியா? வீடு என்ன வீடு? ஓட்டு வீடு. ஓட்டு வீடு, கவிதா வீடு. இருங்க மேலே ஓடு. மேல நீ ஓடு. நீ ஓடு. அந்த இப்படி அடிக்கிறல நீ ஓட புகழ்மா ஓடு. நீ அடிக்கிறல ஓட தான் போற. யார் நானு? நீயா உனக்கு சாகடிக்கிற காலங்காத்தால எப்படி செஞ்சு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, கரெக்டா இருக்கு. எனக்கு என்ன அப்படின்னா எப்படி செஞ்சீங்க அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் இருந்துச்சு வச்சுக்கோங்க. அப்படியே அப்படி துண்டா தூக்கிட்டு போய் உள்ள வச்சு பிரி 4 பிரிச்சு துண்டா தூக்குவ. தூக்குற அளவுக்கு நாங்களாம் இதா எதா நான் அப்படிதானே இருக்கேன். இங்க பாருங்க, முடிஞ்சா தூக்கி பார்க்கவா? கமான் உங்களை கூட்டு போய் எப்படி தட்ட வேண்டிய முறையில் தட்டணும் அப்படின்னோம்னா பயப்படுறீங்களா? பயப்படாங்க, நானும் அவங்களை அடிக்க மாட்டேன். நான் வந்து ஒன்லி இன்வெஸ்டிகேஷன் மட்டும்தான், விசாரிக்கிறது மட்டும்தான். ஸோ எங்களுக்கு வேற மாதிரி விசாரிக்கிற மாதிரி வேற மாதிரிலாம் இருக்கு. வேற மாதிரி இருக்கா? ஏன் விசாரணை நீ பார்த்தது இல்லையா? விசாரணை பார்த்தது இல்லையா? என்னண்ணே பண்ணிட்டு இருக்க, விளாண்டுட்டு இருக்க நீ என்ன தெரியுமா பண்ற? இல்லை நீ எப்படி தெரியுமா பண்ண அப்படின்ற இப்பெல்லாம் பண்ணாத, கேவலமாக இருக்குது. நான் சொல்கிறது முதல் கேளு, அமைதியாக மட்டும் இல்லை. 2 நிமிஷம் ஆள் வந்துடும், கேட்சப் பண்ணி தூக்கி போட்டு உள்ளே போட்டு போனா வச்சுக்கோங்களேன். நீ சரியில்லாமல் இருக்க. நீ என்ன, உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஒரு மாதிரியா இருக்க. நீ போ முதல்ல. எப்படி செத்தா நீ போ. நீ சைஸா அப்படின்னு என்ன சுத்திக்கி இருக்க? சைஸா அடிக்க வரல? அடிக்க வரையா? என்ன எதுக்கு அடிக்க வர? செய்யறது செஞ்சு நீ தான் அடிக்க. நான் சரி அடி பாப்பா. செய்யறதே செஞ்சு விட்டு அடி கோவப்படுறியானே? வா அடி. பல்லெல்லாம் கடிக்கிறா அப்படின்றா. அடி வா. வேணாம்னே செம்பி பிடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சார் வேமா வாங்க சார், குச்சி அடிக்கிறார் சார்.